ஜேஇஇ மெயின் தேர்வில் அகில இந்திய அளவில் ஸ்ரீ சைத்தன்யா கல்வி நிறுவனம் சாதனை. தேசிய தேர்வு முகமையால் நடத்தப்படும் ஜேஇஇ மெயின் தேர்வு 2026ஆம் ஆண்டுக்கான தேர்வு முடிவுகள் ஏப்ரல் 20ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதில் ஸ்ரீ சைத்தன்யா கல்வி நிறுவனம் இந்த ஆண்டு அபாரமான வெற்றியை பெற்று சாதனை படைத்துள்ளது. இதில் பசலா மோஹித் மற்றும் வி சந்திரசேகர் ரெட்டி ஆகிய 2 மாணவர்கள் 300க்கு 300 மதிப்பெண் பெற்று அகில இந்திய அளவில் முதலிடத்தை பிடித்துள்ளனர். பொது பிரிவில் அகில இந்திய அளவில் 1, 1, 8, 11 மற்றும் 15 ஆகிய இடங்களை பெற்று ஸ்ரீ சைத்தன்யா கல்வி நிறுவனம் மீண்டும் ஒரு சாதனை படைத்துள்ளது. மொத்தத்தில் ஸ்ரீ சைத்தன்யா பள்ளியை சேர்ந்த 27 மாணவர்கள் முதல் 100 இடங்களுக்குள் 166 மாணவர்கள் தேசிய அளவில் முதல் 1000 இடங்களுக்குள்ளும் தரவரிசைகளை பெற்றுள்ளனர். ஜேஇஇ தேர்வில் தமிழ்நாடு ஸ்ரீ சைத்தன்யா பள்ளிகள் சிறப்பான சாதனை புரிந்துள்ளது. சென்னை நொலம்பூரில் உள்ள ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ பள்ளியை சேர்ந்த அபிஜித் சதீஷ் அகில இந்திய அளவில் 60வது இடத்தையும், பெரும்பாக்கத்தை சேர்ந்த எஸ்டி வத்சன் அகில இந்திய அளவில் 166வது இடத்தையும் பெற்று ஸ்ரீ சைத்தன்யா பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். தமிழகம் முழுவதும் அனைத்து பிரிவுகளிலும் 25 மாணவர்கள் முதல் 1000 இடங்களுக்குள் வெற்றி பெற்றுள்ளனர். 59 மாணவர்கள் 99% மேலான மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். 250 மாணவர்கள் 95% மேல் மதிப்பெண் பெற்றுள்ளனர். இந்த தேர்வின் மூலம் ஸ்ரீ சைத்தன்யா கல்வி நிறுவனம் வலுவான கல்வி அடித்தளமும் தொடர்ச்சியான செயல்திறனையும் வெளிப்படுத்தியுள்ளது. இதனால் சுமார் 1000 மாணவர்கள் தகுதி பெறுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை நொலம்பூர் ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ பள்ளியில் ஜேஇஇ மெயின் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று அகில இந்திய அளவில் சாதனை படைத்த மாணவிகளை பாராட்டி விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ சைத்தன்யா பள்ளிகளின் இயக்குநர் சீமா போபண்ணா மற்றும் தமிழ்நாடு செயல்பாட்டு தலைவர் அரிபாபு ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவிகளையும் ஆசிரியர் பெருமக்களை பாராட்டி பொன்னாடை அணிவித்து சாதனையாளர் விருது வழங்கினார். அதைத் தொடர்ந்து அகில இந்திய அளவில் வெற்றி பெற்று சாதனை புரிந்த மாணவர்களுடன் சேர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் கேக் வெட்டி தங்களது மகிழ்ச்சியை கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ சைதன்யா பள்ளிகளின் ஆசிரியர் பெருமக்கள், மாணவர்கள், பெற்றோர் திரளாக கலந்து கொண்டனர். இந்த தேர்வின் மூலம் ஸ்ரீ சைத்தன்யா கல்வி நிறுவனம் வலுவான கல்வி அடித்தளமும் தொடர்ச்சியான செயல்திறனையும் வெளிப்படுத்தியுள்ளது. இதனால் சுமார் 1000 மாணவர்கள் தகுதி பெறுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை நொலம்பூர் ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ பள்ளியில் ஜேஇஇ மெயின் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று அகில இந்திய அளவில் சாதனை படைத்த மாணவிகளை பாராட்டி விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ சைத்தன்யா பள்ளிகளின் இயக்குநர் சீமா போபண்ணா மற்றும் தமிழ்நாடு செயல்பாட்டு தலைவர் அரிபாபு ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவிகளையும் ஆசிரியர் பெருமக்களை பாராட்டி பொன்னாடை அணிவித்து சாதனையாளர் விருது வழங்கினார். அதைத் தொடர்ந்து அகில இந்திய அளவில் வெற்றி பெற்று சாதனை புரிந்த மாணவர்களுடன் சேர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் கேக் வெட்டி தங்களது மகிழ்ச்சியை கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ சைதன்யா பள்ளிகளின் ஆசிரியர் பெருமக்கள், மாணவர்கள், பெற்றோர் திரளாக கலந்து கொண்டனர். இந்த தேர்வின் மூலம் ஸ்ரீ சைத்தன்யா கல்வி நிறுவனம் வலுவான கல்வி அடித்தளமும் தொடர்ச்சியான செயல்திறனையும் வெளிப்படுத்தியுள்ளது. இதனால் சுமார் 1000 மாணவர்கள் தகுதி பெறுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை நொலம்பூர் ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ பள்ளியில் ஜேஇஇ மெயின் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று அகில இந்திய அளவில் சாதனை படைத்த மாணவிகளை பாராட்டி விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ சைத்தன்யா பள்ளிகளின் இயக்குநர் சீமா போபண்ணா மற்றும் தமிழ்நாடு செயல்பாட்டு தலைவர் அரிபாபு ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவிகளையும் ஆசிரியர் பெருமக்களை பாராட்டி பொன்னாடை அணிவித்து சாதனையாளர் விருது வழங்கினார். அதைத் தொடர்ந்து அகில இந்திய அளவில் வெற்றி பெற்று சாதனை புரிந்த மாணவர்களுடன் சேர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் கேக் வெட்டி தங்களது மகிழ்ச்சியை கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ சைதன்யா பள்ளிகளின் ஆசிரியர் பெருமக்கள், மாணவர்கள், பெற்றோர் திரளாக கலந்து கொண்டனர். இந்த தேர்வின் மூலம் ஸ்ரீ சைத்தன்யா கல்வி நிறுவனம் வலுவான கல்வி அடித்தளமும் தொடர்ச்சியான செயல்திறனையும் வெளிப்படுத்தியுள்ளது. இதனால் சுமார் 1000 மாணவர்கள் தகுதி பெறுவர் என எதிர்பார்க்க